அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா ஃபூ அதாவது ஆப்பிரிக்கா, நைஜீரியா, இது மாதிரி ஆப்பிரிக்க நாட்டில் வந்து நம்ம நாட்டு குச்சி வெள்ளிக்கிழங்கு களி தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து குச்சி வெள்ளிக்கிழங்கு களியும்போம். ஆனால் ஆப்பிரிக்க நாட்டில் ஃபூ அப்படிம்பாங்க. நம்ம ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடு நைஜீரியா, எல்லா நாட்டிலையுமே வந்து இந்த கிழங்கை வந்து இருக்கும்போது நிறைய எடுத்து சீவி அரைச்சி பால் ஆக்கி பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுக்குவாங்க. மழை காலத்தில் சாப்பாடு அவங்க பெரும்பாலும் ரொம்ப ஏழ்மை நாடுகள் இதெல்லாம் கிண்டி விட்டு ஏதோ ஒரு மீறுகத்தை அடிச்சு வச்சு புட்டு தொட்டு முழுங்கிடுவாங்க. முழுங்கிட்டாங்கன்னா இது ஒரு நாளைக்கு பசி கட்டும். இதை முழுங்கிட்டா பசி கட்டும். இதில் வந்து 2.5 கிலோ இருக்குது. அவ்வளோ பெருசு பாருங்க. மொத்தமாக கறியோட அளவான பார்த்தாக்க பாருங்க 3 கிலோ வரும். அளவுன்னு எடுத்துட்டா ஒரு அடி 1.5 அடி இருக்குது. ஏன்னா கேமரா சின்னதாக சொன்னாங்க இல்லை, அதுக்காக காட்டுறேன் எவ்வளோ பெருசு இருக்குது. இதாவது தொட்டு முழுங்கிறது, மெல்றது இல்லை. எப்படி முழுங்கிறது தெரியல. நான் சின்ன வயசில் கிழங்கு களி சாப்பிட்ருக்கேன், பருப்பு சாம்பார் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்து மட்டன் சுக்கா குழம்பு, மட்டன் குழம்பு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். பசை மாதிரி வருது. ஃபூ கெட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 4 3 2 1. இது ஸ்டார்ட் பண்ணிவிடு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க போறீங்க. இப்போ நான் இதில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்பேன். நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அருமையாக இருக்குதே. நம்ம எவ்வளோலாம் எடுத்து சாப்பிடலாம். போட்டு தயிர் குழம்புல முக்கி ஆஹா, உண்மையில் நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மாதிரி. அது மென்று சாப்பிட்றதோட முழுங்குனா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வருது. நல்லா இருக்குது. இது சூப்பராக இருக்குது. உண்மையில் மென்று சாப்பிட்டா ருசி இல்லை, முழுங்கினா ருசி வருது. இது முழுங்கினா தான் ருசி வருது. முழுங்கினா ருசி வருது. குழம்பு மட்டும் கொஞ்சம் கிட்டியாக இருந்துருமா. இல்லை அவங்க நம்ம பச்சை தண்ணி மாதிரிலாம் கூட வச்சு சும்மா நனைச்சிட்டு அப்படி முழுங்கிடுறாங்க. டேஸ்ட் உண்மையும் நல்லா இருக்குது. தினசரி வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடுங்க. அருமையான உடம்பு நல்லது. கொலஸ்ட்ரால் வராது. ஜவ்வரிசி மாதிரி தான். நானே அன்றைக்கி கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேலே சாப்பிட்டேன். நல்லா தான் சொன்னாங்க ஒரு ஃபுல்லாக. நல்லா சூடாக நல்லா இருக்குது.
ஒரு நல்ல பெரிய உருண்டையை பிடிச்சி அப்படியே நினைக்கிறானுங்க, அவ்வளோதான் பண்ணிக்கிறாங்க. பெரிய உருண்டை பிடிச்சிட்டேன். அதனால இல்லை அப்படி இது பண்ணலாங்க. இந்த 2 கையும் போட்டு தேய்ச்சி மீறும். அது இது பசங்க விட்டுது நல்லா. இன்னைக்கே பிடுங்கி இன்னைக்கே அப்படி இப்பயே கிழங்கு பிடுங்கி இப்பயே எடுத்து வந்து இப்பயே அரைச்சி இப்பயே செஞ்சிட்டான். ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்மாங்களா? அது ஃப்ரெஷ் இல்லை, ஃப்ரெஷ் டெய்லி ஃப்ரெஷ். இலையெல்லாம் வெந்துருச்சு, ஆ கருப்பாயிடுச்சு. அப்படி கொட்டினதான் நான் எவ்வளோ சூடு கொட்டினாலும் இலை ஓட்ட போடுறதில்ல. இது கிழங்கும் இன்னைக்கு இது நல்ல கிழங்கு, நல்ல இனிப்பான கிழங்கு. செம சூடு. நான் சூடாக முழுங்கினா தான் நல்லாயிருக்கும். அது அப்படிலாம் சொல்ல இருந்து முடிக்கணும். நான் ஆறிடுச்சா இது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம் இல்லையா? சரி, இப்படி ஊற்றிக்கிட்டு இப்படி நினைச்சா தான் சூப்பராக இருக்குது. அது எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. மெல்லவே தேவையில்லை, அப்படியே எடுத்து அவ்வளோதான். பயங்கரமாக கொடுக்கும். ஃபேன் போடுறியா? நான் இந்த வீடியோ பார்த்தா வீடியோவை எடுக்கிறாங்க, அவ்வளோ தான் கொடுக்க குறையுது. அப்படி உள்ள போயிருது. என்ன இது கானா, நைஜீரியா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க ஒரு நிறைய நாட்டில் இது சாப்பிட்றாங்க செஞ்சு. இப்போ 2 கிலோவுக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கறிக்கு 1 நிமிஷம் ஆகும். அதாவது ஃபூ அப்படிங்கிற கிழங்கு களி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சும்மா கொஞ்ச நேரம் சாப்பிட்டாச்சு. அருமையான டேஸ்ட்டு. அதாவது கிழங்கு புதுசாக வாங்கி சீவி மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு கலட்டிங்கன்னா எந்த குழம்பு வச்சுட்டாலும் சரி, சாம்பார், தயிர் சாப்பிடலாமல் சாப்பிட தெரியல. ஆனால் கறி குழம்புக்கு அருமையாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்கா, இன்னும் என்ன நாடு சாப்பிட்றி, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் அத்தனை நாடுகள்லையும் சாப்பிடுவாங்க. அவங்க கறி குழம்புல தான் சாப்பிடுவாங்க. இப்போ கூட கறி குழம்பு வெண்டைக்காய் அரைச்சி ஊற்றி பிஸ்டன் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. நல்ல, அதாவது மூட்டுக்கு நல்லது. பெரும்பாலும் இது வடநாட்டில் நம்ம நாட்டு ஜவ்வரிசி சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி அதுக்கு பதில் இது நாம் சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை. நல்லதான், உடம்புக்கு நல்லது, அருமையான உணவு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருந்தது. எப்படி இருந்தாலும் நான் எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சோன்னே இது குடிக்கிறோம். அதாவது இப்போ மலைப்பிடி சொல்கிறது தான் இந்த டிஎஸ்
இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் பழ சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன், இதை கலந்து நீங்களே வீட்டில் செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்லாதுங்க. செய்ய தெரியாதுங்க, நான் சொல்லி கொடுத்தேன், செஞ்சுக்கலாம். செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் செய்ய முடியாதுங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கோங்க. வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து கொலஸ்ட்ரால், கொழுப்பு கட்டி, கொழுப்பினால் வரக்கூடிய இருதய அடைப்பு, வேற எங்கேயா ரத்த குழாயில் கொழுப்பு கட்டியிருந்தாலும் அரைச்சிடும். நல்ல ஜீரணமாகும், ஃப்ரீயாக மோசம் போகும். 6 வேளைகளை அபரிமிதமாக அருமையாக செய்யும். இது வந்து மருந்தல்ல, உணவு, ஃபுட் சப்ளிமெண்ட். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. யார் வேணும்னு தயாரிக்கலாம், யார் வேணும்னு குடிக்கலாம், எப்போ வேணும் குடிக்கலாம், எவ்வளோ வேணும் குடிக்கலாம். இதுக்கு ஒரு கணக்கு கிடையாது. அதாவது ரொம்ப நாள் வச்சிருந்தா இது விளைஞ்சு நல்லாயிருக்கும். அதனால் இது விளையக்கூடிய பொருள் தான். அதனால தான் கண்ணாடி பாட்டில் வச்சுக்கிறோம், பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கல. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வைக்காதீங்க, விளையாது. கண்ணாடி பாட்டில் வச்சுருந்து குடிங்க. மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.